Hello, friends. When you're planning to prepare for competitive exams, we have two options of preparation. One, institutional based guidance preparation, and second one is self preparation. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஃபீஸ் கட்டி நம்ம ஜாயின் பண்றப்போ ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன்ஸ்ல என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் அது போக ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ்னுடைய பிளாக் பேஜஸ் பார்ப்போம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டு மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஸ்கூல் புக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ், இது மாதிரி ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன், த மோஸ்ட் காமன் ரீசன், த ஸ்கூல் புக்ஸ் ப்ரொவைட்ஸ் த ஃபவுண்டேஷனல் நாலேஜஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான். நம்ம ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும், என்னென்னலாம் நம்ம ரொம்ப பெருசா படிக்கணுமோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த ஸ்கூல் புக்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் ஸ்கூல் புக்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த ஃபவுண்டேஷனல் காமன் ரீசன்ஸை தாண்டி வேற என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு, எதுக்காக நம்ம என்சிஆர்டி ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேக்ஸிமம். ஓகே, ஸோ த மோஸ்ட் ப்ரியர்டு கான்செப்ட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ். ஓகே, த 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, ஏன் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும்? The first one, it helps to maintain the reading flow. ஸோ ரீடிங் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பேசிக் வேணும். எந்த இது நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு பேசிக் வேணும். ஸோ இந்த பேசிக், அதுக்கப்புறமா வந்து இன்டர்மீடியட் நாலேஜ், பேசிக் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் நாலேஜ், அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து அட்வான்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ நம்ம எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா டைரக்டா வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம போக முடியாது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு பேசிக் அப்படின்றது வேணும். அந்த பேசிக் அடுத்து கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அட்வான்ஸ்டு லெவலுக்கே நம்ம போக முடியும். எடுத்த உடனே நம்ம அட்வான்ஸ்ட் லெவல் நம்ம ரீச் பண்றோம் அப்படின்னா நான் அந்த சப்ஜெக்டே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் அந்த பேசிக்ஸ்க்கு நம்ம போறோம். ஓகே, இந்த ரீடிங் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு என்சிஆர்டில இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நமக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்டர்மீடியட் நாலேஜ் டெவலப் பண்றோம், அதுக்கப்புறம் மட்டும் ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல நம்ம அட்வான்ஸ்டு நாலேஜ் எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரீசன். த செகண்ட் ஒன், இட் கிவ்ஸ் யூ தி ஹேபிட் ஆஃப் லேர்னிங். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நல்லா கலர்ஃபுல் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கான்செப்டை ஸ்டோரி மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக நார்மலா ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்ற லெவலுக்கே இருக்காது. ஓகே, அண்ட் இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்றதுனால இட் டெவலப்ஸ் ஹேபிட் ஆஃப் லேர்னிங், இட் டெவலப்ஸ் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங். ஓகே, த தேர்ட் ஒன், ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது சில்ட்ரனுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வெக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இட் இஸ் இன் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். சிம்பிள் லாங்குவேஜஸா இருக்கிறதால நீங்க ஒன் டைம் படிச்சாலே அது உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இல்ல ஒரு மாதிரி இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத கான்செப்ட் அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் படிச்சாலும் நமக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, ஸ்கூல் புக்ஸ் நமக்கு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜஸா இருக்கும், ஸோ தட் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் ரீசன் வை டு சூஸ் ஸ்கூல் புக்ஸ். த ஃபோர்த் ஒன், இட் பொசஸ் நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா, எந்த ஒரு பயாஸ்டு பெர்ஸ்பெக்டிவுமே இல்லாம. ஓகே, ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல பயாஸ்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவே இருக்காது, ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த சைடு அந்த சைடு அப்படின்ற எந்த ஒரு பயாஸ்டு திங்ஸும் இல்லாம நமக்கு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ். இப்போ ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ நீங்க ஒரு அட்வான்ஸ்டு புக் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் புக், அதோடைய ரீசன்ட் எடிஷன், அதாவது 8th எடிஷன், லக்ஷ்மிகாந்த்னுடைய ரீசன்ட் 8th எடிஷன், இது போனா நான் வந்து 750 ருபீஸ். இந்த அட்வான்ஸ்டு புக் 750 ருபீஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும். ஆனா ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு வரப்போ இட் கேன் பி ஈஸிலி டவுன்லோடட் ஃப்ரம் இன்டர்நெட். இன்டர்நெட்ல இருந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க புக்ஸ் நீங்க வெளியே வாங்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும்.
சரிங்களா? It is very easy to access to everyone. So these are the very first 5 reasons why we have to choose school books. The next one, the book contains filtered and limited content. சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ்ல நமக்கு ரொம்பவே வந்து ஃபில்டர்ட் அண்ட் லிமிட்டட் கண்டென்ட்டா இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபில்டர்டா என்ன தேவையோ ஒரு கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன கான்டென்ட் தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ரொம்பலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்டு கான்டென்ட் இருந்து நம்ம படிக்கிறதால நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் நமக்கு வந்து டைம் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும். டைம் கன்சம்ஷன்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாகும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு வந்து எக்கனாமி பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட டைரக்டா நான் ரெஃபரன்ஸ் புக்கு போனா சுத்தமா எனக்கு புரியாது. டைரக்டா நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு சுத்தமா புரியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்கூல் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு அந்த பேசிக் நாலேஜ்ல இருந்து கிடைக்கிறப்போ என்ன மாதிரியான அந்த நான் டொமைன் பீப்புளுக்கும் ரொம்பவே வந்து ஒரு பேஸ்ஃபுல் நாலேஜஸ் கொடுக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ கவர்மெண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி, ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரூஃப் செக் பண்ணி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். அதனால இட் இஸ் அன் ஆத்தென்டிக் அண்ட் ரிலையபிள் சோர்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் டேட்டாஸ் எல்லாமே வந்து ரிலையபிள் டேட்டாஸ் தான். அதனால தான் இது வந்து ஆத்தென்டிக் அண்ட் ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இதெல்லாம் போக எக்ஸாம்ஸ்ல சில கொஷின்ஸ் அவுட் ஆஃப், இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்ல 20 to 30% ஆஃப் கொஷின்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எய்தர் என்சிஆர்டி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா என்சிஆர்டி, இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஸ்கூல் புக்ஸ். ஓகே, இந்த புக்ஸ்ல இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ 20 to 30% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த ஸ்கூல் புக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நாலேஜ் டெவலப் பண்றது மூலமா இந்த 20 to 30% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்றது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, தென் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கான்செப்ட், ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்டும் ஒரு சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் கிராஃப்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டோரிஸ். இதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்டே வந்து ரொம்ப ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ், தீஸ் ஆர் த 10 மெயின் ரீசன்ஸ் why we have to choose school book for the preparation of competitive exams. Thank you for watching. Do like, share and subscribe the channel.